என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை எழுதி வச்சுட்டு எஸ்ஐ கிட்ட கொடுங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. போங்க. கணேஷ் 1 செகண்ட், நீங்க மட்டும் உட்காருங்க. சார், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. அது வந்து மேடம், நீங்க எந்த டீடைல்ஸ்னாலும் என்கிட்டே கேட்கலாம் மேடம். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் சார். ப்ளீஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். உங்க கேஸை எடுக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த கேஸ் அது இதுன்னு போனா பணம் அதிகமா செலவாகும், அப்புறம் வேலை அஃபெக்ட் ஆகும், நீங்க நிறைய அலைய வேண்டியது இருக்கும், ஒழுங்கா வேலைக்கு கூட போக முடியாது. இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? ஆமாம் மேடம், அதெல்லாம் யோசிச்சு தான் நான் கேஸ் கொடுக்க வந்திருக்கேன். வீட்டு கஷ்டத்துக்காக தான் நான் வேலை பார்க்க வந்தேன் மேடம். நேர காலம் பார்க்காம உழைச்சி தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அம்மா ரொம்ப உடம்பு முடியாதவங்க. அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. வீட்டில் என்னோட வருமானம் மட்டும்தான் எல்லாருக்கும் சோறு போடுது மேடம். அந்த கம்பெனியில் 4 வருஷம் வேலை பார்த்தேன் மேடம். திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க மேடம். 3 மாதம் சம்பள பணம் தரல. கேட்க போனால் என்னையே திருட மாதிரி பார்க்குறாங்க மேடம். அது மட்டும் இல்லை மேடம், மயக்க வர அளவுக்கு அடித்தாங்க. அதை நினச்சா இன்னைக்கும் கை காலெல்லாம் நடுங்குது மேடம். புரியுது. ஆனா இந்த கேஸை நடத்துறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? இந்த வக்கீல் ரொம்ப நல்லவர் மேடம். எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கேஸ் நம்ம பக்கம் தான் நிற்கும். அதனால ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ செட்டில்மெண்ட் பண்ணா போதும்னு சொல்லிட்டாரு மேடம். ஒருவேளை கஸ்தூரி சிட் ஃபண்ட்ஸ்ல இருந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக பணம் கொடுத்து பிரஷர் பண்ணாங்கன்னா அப்பவும் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா? நிச்சயமா மேடம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ்க்கு இடமே இல்லை. சரி, சொன்ன மாதிரி எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு எவிடன்ஸை சப்மிட் பண்ணுங்க. மற்ற விஷயங்களை அவங்களே லாயர் கிட்ட சொல்லுவாங்க. ஓகே மேடம். ம். வாங்கக்கா. இல்ல பரவாயில்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். நீ இப்ப வேலையில இருக்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்புறமா வரட்டுமா? என்னக்கா நீங்க, எதுக்கு இத்தனை ஃபார்மாலிட்டிஸ்? வாங்க உட்காருங்க. அப்படி இல்லடா, முன்னெல்லாம் கதவை தட்டாமே ஒரு ரூமுக்குள்ள வருவேன். அந்த உரிமை எனக்கு இருந்தது. என்ன இருந்தாலும் இப்ப நீ ஒரு ஃபேமிலி மேன் இல்லையா, உனக்குன்னு பிரைவசி இருக்கும். அண்ட் இப்பெல்லாம் நமக்கு நடுவுல முன்னெல்லாம் இல்லாத ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அடிக்கடி எனக்கு தோணுது. ஐயோ என்னக்கா நீங்க, அப்படிலாம் என்னைக்குமே ஆகாது. கல்யாணம் ஆனா என்ன, நான் என்னைக்குமே உங்க கார்த்தி தான். நீங்க என்ன பேசணும்னாலும் தயங்காம பேசுங்கக்கா. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்கு. உன்னை பார்த்து பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆமா, உன் வேலையெல்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்குக்கா. பட் இதெல்லாமே தொடக்கத்துல எல்லாருக்குமே வர பிரச்சனை தான். இப்போ புதுசா ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அது சக்சஸ் ஆச்சுன்னா சீக்கிரமே நாம ஒரு பெரிய காஃபி ஷாப்பை ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஓபன் பண்ணிடலாம்க்கா. இதுக்கு முன்னாடி எந்த காஃபி ஷாப்லயும் இல்லாத ஒரு புது தீமா இருக்கும். ஆம்பியன்ஸ்ல இருந்து எல்லாமே டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமே. அதுக்கு என்ன பண்ண போற? நீ என் மேல வருத்தமா தானே இருக்க. நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இந்த மாதிரி கேஸ் அது இதுன்னு மாட்டிப்பன்னு நான் நினைக்கவே இல்லை கார்த்தி. அக்கா என்னக்கா நீங்க, எனக்கு உங்களுக்கு தெரியாதா? இந்த கேஸுக்கு நீங்க செலவழிக்கிறது மட்டும் இல்லாம நாளைக்கு ஸ்வேதாவோட ஹையர் ஸ்டடீஸ், மேரேஜ், ஃபியூச்சர்னு உங்களுக்கு எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குக்கா. அதனாலதான் நான் பேங்க் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இன்வெஸ்டர்ஸும் சொல்லி வச்ச மாதிரி ஃபேமிலி நேம்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அது கூட பரவாயில்லன்னு பார்த்தா ஷூரிட்டி உங்க அப்பா இல்லைன்னா உங்க அக்கா கிட்ட வாங்கித்தான்னு கேக்குறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் அப்பா இந்த மாதிரி விஷயத்துல என் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்காருன்னு.
அது மட்டும் இல்லாம எனக்கும் ஃபேமிலி நேம் யூஸ் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லக்கா. உன் நம்பிக்கை எப்போ இழந்துராது, அது ரொம்ப முக்கியம். நான் ஷூரிட்டி தர முடியாத நிலைமையில இருக்கேன். நான் வேணா அப்பா கிட்ட பேசி பார்க்கட்டா? அதெல்லாம் வேண்டாம்க்கா. இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சாலும் நாளைக்கு என்ன இன்சல்ட் பண்ணுவாரு. அதனால தான் நான் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் பெண்டிங் இருக்கு. அவங்களும் ஷூரிட்டி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியல. பார்க்கலாம். உன் பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கேஸ் எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா என் வேலை எனக்கு திரும்ப கிடைச்சிரும். நாம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி உனக்கும் ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். எப்படியாவது நீங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும்க்கா. நான் எனக்காக சொல்ல, நீங்க திரும்பவும் உங்க ஜாப்ல அந்த பொசிஷன்ல உட்காரணும். அது நடந்துடக்கூடாதுன்னு தான் பத்ரா ராப்பகலா உழைக்கிறாளே. நான் பத்ராவை குறை சொல்லணும்னு சொல்லல, நீ தப்பா நினைச்சுக்காத. சேச்சா, அப்படிலாம் இல்லக்கா. சரி, நீ உன் வேலையை கண்டினியூ பண்ண. எங்க சப்போர்ட் இல்லாமயே நீ இவ்ளோ தூரம் தனியாளா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க ரொம்ப பெருமையா இருக்குடா. அதை முதல்ல செஞ்சு முடிங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஷீலா மேடம், நீ உட்காரு, நான் போறேன். சரிங்க மேடம். நான் சொல்றது மட்டும் செய்யுங்க, வேற ஒன்றும் தேவையில்ல. ஓகே? என்ன மேடம், கூப்பிட்டீங்களா? ஷீலா வர சொல்லுங்க. ஓகே மேடம். உன்னை கூப்பிடுறாங்க. என்ன மோகனா? மேடம், இந்த ஃபைலை நீங்க பாக்குறதா சொல்லியிருந்தீங்க, அதான். சரி, வச்சுட்டு போங்க. ஷீலா, தென்னவனோட கேஸ்ல கீதாவோட அப்பா அம்மா சாட்சி சொல்ல வர்றது நல்லதுதான். ஆனா அது ஹெல்ப் பண்ணாதுன்னு ஏசி மேடம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க டைரக்ட் எவிடன்ஸ் இல்லைல்ல. நம்ம சீக்கிரமா ஒரு சாலிட் எவிடன்ஸ் கொடுக்கலன்னா இந்த கேஸ்ல இருந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. எனக்கு அது மட்டும் எங்கன்னு சொல்ல முடியல. சரி, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல படிச்ச அத்தனை பேரோட லிஸ்டையும் காலேஜ்ல இருந்து வாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அதுல இருக்கட்டும். அப்புறமா நாம அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தர் பிடிங்க. அவங்க இன்னொருத்தர் வாட்ஸ்அப் குரூப்போட கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஒருத்தர் நம்பரை வச்சு இன்னொருத்தர் நம்பரை பிடிங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸையும் கேளுங்க. எல்லார்கிட்ட இருந்தும் அட்ரஸை வாங்குங்க. இப்போதைக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்களை பார்த்து முதல்ல ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. ஓகே மேடம். அப்புறம் ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதை எடுங்க. அதுல யார் யார்கிட்ட ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே மேடம். இந்தாங்க மேடம்.
ஷீலா, அப்புறம் அடுத்த லிஸ்ட் கிடைச்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட சில நேம்ஸ்லாம் தரேன். அவங்க கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஆபரேஷனோட ரிப்போர்ட்டை நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகே? ஓகே மேடம். ம். மேடம், உங்களுக்கு லஞ்ச் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன். எனக்கு லஞ்ச் வேணாம், நான் வெளியே பாத்துக்கிறேன். என்ன? மேடம், லஞ்ச் வேணான்னுட்டீங்க, அட்லீஸ்ட் ஜூஸ் ஆவது சொல்லட்டுமா? என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது சொல்லணுமா? ஆமா மேடம், அது வந்து நீங்க என்னையும் உங்க கூட இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் மேடம். இந்த ஸ்டேஷன்லயே உட்காந்து பிக் பாக்கெட் பவுடர் கேஸ்ன்னு பாக்குறதுல எதையும் கத்துக்க முடியல மேடம். உங்களுக்கு உதவியா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மேடம். அதான். அவசியம் வந்தா சொல்றேன், இப்ப நீங்க போலாம். ஓகே மேடம். மோகனா, அந்த ஃபைலை நான் இன்னும் பார்க்கல, வச்சுட்டு போங்க. சாரி மேடம், மறந்துட்டேன். இதுல இன்னும் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ்லாம் வைக்க வேண்டியது இருக்கு. அதையும் வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து வச்சிடுறேன். ஷீலா, தென்னவனோட கேஸ்ல கீதாவோட அப்பா அம்மா சாட்சி சொல்ல வர்றது நல்லதுதான். ஆனா அது ஹெல்ப் பண்ணாதுன்னு ஏசி மேடம் சொல்றாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல படிச்ச அத்தனை பேரோட லிஸ்டையும் காலேஜ்ல இருந்து வாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அதுல இருக்கட்டும். அப்புறமா நாம அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தரை பிடிங்க. ஒருத்தர் நம்பரை வச்சு இன்னொருத்தர் நம்பரை பிடிங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸையும் கேளுங்க. எல்லார்கிட்ட இருந்தும் அட்ரஸ வாங்குங்க. இப்போதைக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்கள பார்த்து முதல்ல ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. அப்புறம் ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதை எடுங்க. பார்க்கலாம் பத்ரா, என்ன பண்றதுன்னு தெரியாம நீ திணறிக்கிட்டு இருக்க. நான் அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நீ இன்னும் தூங்கலையா? ஓ, அப்போ நான் முழிச்சிருக்கேனா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியல. நான் தான் இது தெரியாம பைத்தியக்காரி மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அது வந்து ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி ஒரே ரூம்ல இருக்கும்போதே நான் தூங்குறேனா முழிச்சிட்டு இருக்கேனான்னு எதுவுமே தெரியல. ஒருவேளை நான் தொலைஞ்சு போயிட்டேன்னா நீங்க தேட கூட மாட்டீங்கல்ல? நான் சிபிஐங்கிறத மறந்துட்டியாமா? யாரும் என் கண்ணுல இருந்து மறைஞ்சிடவே முடியாது. எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவேன். நீ கவலைப்படாத. ஐயோ, கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னமா? இதெல்லாம் ஒரு ஜோக்கன் வர என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல அக்கறை இல்ல? இங்க பாரு, இப்ப என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? நம்ம குழந்தைங்களும் எப்ப பார்த்தாலும் பாட்டி பாட்டின்னு உங்க அம்மா பின்னாடியே போயிடுறாங்க. உங்க அம்மாவும் அவங்க என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துறாங்க. அவங்களும் அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஏங்க, இந்த வீட்ல நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்றேன் தெரியுமா? விநாயகம், அழுகுறாளேன்னு பாவம் பார்க்காத, அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. இந்த வீட்ல நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கேன். நீங்களும் உங்க அக்கா அம்மா அப்பா இவங்க எல்லாரும் சொல்றத கேக்குறீங்க. நீங்க 3 பேரும் என்ன பேசிக்கிறீங்க, என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்க தம்பி கார்த்தி அந்த பத்ராவை கல்யாணம் பண்ணதுல இருந்து
பேச மறந்துட்ட மாதிரியே சுத்திட்டு இருக்காரு. யார்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. வீட்ல இத்தனை பேர் இருந்தோம் பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாத மாதிரி இருக்கு. இது பாரு, வா உட்காரு உட்காரு. உட்காரு. இது பாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லு? நானும் உங்க கூட பேசக்கூடாதுன்னா இருக்கேன். என் வேலை அப்படி. இது பாரு, ப்ரொமோஷன் வர வர ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிட்டு இருக்கு. எனக்கு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க தெரியுமா? இல்ல, லவ் பண்ணும்போது நான் கொஞ்சோண்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் உனக்கு நான் இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாதன்னு பேசுனீங்க. இப்போ இவ்ளோ ஆதங்கத்தோட பேசிட்டு இருக்க, வேலை இருக்குன்னு சொல்றீங்க நீங்க. மேரேஜுக்கு அப்புறம் எல்லாரும் மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க யாரோ மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. போச்சு, ஆரம்பிச்சிட்டியா? ரூமை விட்டு வெளியில போனா பத்ரா பிரச்சனை, ரூம்குள்ள வந்தா உன் கூட பிரச்சனை. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. இப்ப பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப நானும் நீங்களும் தானே பேசிட்டு இருக்கோம். திடீர்னு எதுக்கு அந்த பத்ரா பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல பிடிக்கலனாலும் எல்லாரும் பத்ரா பத்ரா பத்ரான்னு அவளை பத்தியே தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒருத்த இருக்கேனா செத்தேனான்னு யாருக்குமே இங்க கவலையே இல்ல. அதான உண்மை. ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே. இத பாரு, நீ இப்படியே சம்மந்தம் இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்து எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன கார்த்தி, தூங்கலையா? இல்லனா நீங்க தூங்கலையா? எங்க உங்க அண்ணி சண்டை ஆரம்பிச்சிட்டான். நான் அவளை கவனிக்கிறதே இல்லையா, ரொம்ப கோவமா இருக்கா. அதான் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வரலாமே கிளம்பிட்டேன். அவ தூங்கினதுக்கு அப்புறம் போனேன்னு வச்சுக்கோயேன், பிரச்சனை இருக்காது. அவங்க பாவன எல்லா நேரமும் வீட்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஃபோக்கஸே நீங்களும் பிள்ளைங்களும் தானே. பதிலுக்கு நீங்களும் கொஞ்சம் கேர் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுல என்னன்னே தப்பு இருக்க? டேய், என்னோட நிலைமையை அவ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்டா. வேணும் நான் அவளை கண்டுக்காம இருக்கேன். சரி, நீ போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். டைம் ஆயிடுச்சு, ஏனும் பத்ராவை காணோம்? இன்னும் தூங்கலையா கார்த்தி? யாரோ வரணும்னு காத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. இட்ஸ் ஓகே, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. எவ்வளவு நேரம் வேணாலும் படிங்க. ஆனா தலைகீழா இருக்கிற புக்கை நேரா வச்சு படிங்க. வணக்கம் மேடம். டிரைவர் கொஞ்சம் வெளியேறு. நான் கேட்ட விஷயம் என்னாச்சு?
எல்லா தகவலும் எடுத்துட்டேன் மேடம். அந்த பொண்ணுங்க பேரு சங்கரி, அபிநயா. 2 பேரும் லா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. மிடில் கிளாஸ் தான், ஓரளவுக்கு படிக்கிற பிள்ளைங்க தான். டெய்லி காலேஜ்க்கு நடந்துதான் மேடம் போறாங்க. அவங்க பயோடேட்டாலாம் எனக்கு வேண்டாம். அவங்க கையில இருக்கிற போனை பத்தி சொல்லு.